வணக்கம் ஐஸ் பிரியாணி சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சித்திரை மாசத்துல பூக்கக்கூடிய ஒரு வேப்பம் பூல மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வேப்பம் பூல பாத்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லும்படியா பாத்தீங்கன்னா இது நம்ம வெயில் காலத்துல உண்டாகக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்ம உடம்ப காக்கும். மேலும் பாத்தீங்கன்னா அது கிருமி நாசினியா இருக்கு. அது இல்லாம நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த வயிற்று பூச்சிகளை வெளியேற்றுறதுல இது பெரும் பங்கு வகிக்குது. இந்த வேப்பம் பூ ஏப்ரல் மாதத்துல மட்டும்தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்ம எடுத்து கொஞ்சம் பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வருடம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். ஆனா நான் இங்க செய்ய போற பச்சடி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்ச வேப்பம் பூல தான் பண்ணி காட்ட போறேன். இது நீங்க உலர்த்தி எடுத்த பூலையும் நம்ம பண்ணலாம். இப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சிருக்கேன். பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. நான் இங்க ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ இருந்தது. இதோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி நம்ம கேரட் திருவறதுலயே திருவி வச்சிருக்கேன். ஏன்னா இது அப்பதான் ஈஸியா வெந்துடும். நீங்க சின்ன சின்ன துண்டுகளாவும் நறுக்கி போட்டுக்கலாம். 100 கிராம் வெல்லம் எடுத்து தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அப்பதான் இந்த மண்ணு தூசி ஏதாவது இருந்ததுன்னா போயிடும். பாகுலாம் காய்ச்சல. இதுல நீங்க வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கருப்பட்டி சேர்க்கலாம், இல்ல பனங்கல்கண்டு சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா சக்கரை கூட சேர்க்கலாம். வேப்பம் பூ 2 மேஜை கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். இது கசப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட நீங்க சேர்க்கலாம். ஆனா இந்த 1/4 கிலோ மாங்காய்க்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு நெய் தான் போடணும்னு இல்ல, நீங்க எண்ணெய் கூட போட்டுக்கலாம். காய்ந்த மிளகாய் 3 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், உப்பு இதுல ரொம்ப சேர்க்கணும்னு இல்ல, சும்மா ஒரே ஒரு சிட்டிகை சேர்த்தா போதுமானது. இப்ப இந்த மாங்காய ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி நம்ம முதல்ல வேக வச்சிடலாம். தண்ணி கொஞ்சமா தான் சேர்க்கிறேன். இதுல நான் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கிறேன், ரொம்ப சேர்க்கல. பாருங்க ஒரே ஒரு சிட்டிகை தான் சேர்க்கிறேன். இப்ப இத ஒரு மிதமான தீயில மூடி போட்டு நம்ம ஒரு 3 லிருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். சர்க்கரை போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சர்க்கரையை அப்படியே போடலாம். நான் வெல்லங்கவும் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் நல்லா ஒன்னா சேர்ந்து ஒரு ஒண்ணு திரண்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இது ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. பாருங்க அந்த வெல்லம் இந்த மாங்காய் எல்லாம் ஒண்ணு திரண்டு வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம தாளிச்சு கொட்டணும். எடுத்து வச்சிருந்த 2 டீஸ்பூன் நெய் இதுல சேர்த்திருக்கேன். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரியுது. இதுல நம்ம வரமிளகாய் சேர்த்துடலாம். வேப்பம் பூவையும் சேர்த்துடலாம். இந்த வேப்பம் பூ பாருங்க கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. இந்த தாளிப்பை நம்ம இதுல சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் குறைவான தீயில வச்சு இது நல்லா ஒண்ணு சேர விட்டுட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நமது நாவின் சுவை அரும்புகளை தூண்டக்கூடிய அறுசுவைகளும் நிறைந்த வேப்பம்பூ மாங்காய் பச்சடி இங்க தயாரா இருக்கு. இது நம்ம தமிழர்களோட சித்திரை மாச ஸ்பெஷல். இத குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு வயிற்று உபாதைகள், வயிற்று பூச்சிகள் அதெல்லாம் இல்லாம அவங்களை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு துணை புரியும். ஏன்னா நம்ம வேப்பம் பூவோ பொடியோ அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.